Depressed persons cannot exhibit their creativity because of the non-stop thought, negative thoughts. Creativity varadu because the subconscious is ruling over the conscious. Even the subconscious cannot exhibit whatever already recorded inside the subconscious. In the sense, the overwritten negative informations are dominating the right brain. அதனால creativity வராது. இப்ப இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்கிற ஒரு 2-3 டைப் ஆல்பா ஸ்டேட்டுக்கு எப்படி போறதுங்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் கைடட் மெடிடேஷன். நான் என்ன சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கோ டு ஆல்பா ஸ்டேட். நான் அப்பவே சொன்ன ஆல்பா ஸ்டேட்டுக்கு ஏன் போகணும்? இந்த ஆல்பா ஸ்டேட்டுக்கு போகிறது டெக்னிக்கு ஹிப்னாட்டிசத்தில் இருக்குது. 1880 டாக்டர் ஆண்டன் ஃபெடரர் மெஸ்மர் எரிக்சன், எலியட்சன், ஃப்ரூயிட், இந்த மாதிரி நிறைய பேர், ஜான் சார்கோட், எல்லாம் டாக்டர்ஸ். ஆல் ஆர் ஹிப்னோதெரபிஸ்ட். ஹிப்னோதெரபிஸ்ட். இந்த ஹிப்னோதெரபி அப்படிங்கிறத மைண்ட் மேனிப்புலேஷன் டெக்னிக். இந்த ஹிப்னாட்டிசம் 2 டைப் இருக்கு. ஒன்று ஸ்டேஜ் டெமான்ஸ்ட்ரேஷன், இன்னொன்று மைண்ட் மேனிப்புலேஷன் டெக்னிக். சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுறது. ஹிப்னாசிஸ் அந்த காலத்தில் ரொம்பவே உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கூட நிறைய இடத்துல இருக்கு. ஐ ஆம் ஏ ஹிப்னோதெரபிஸ்ட். எந்த விதமான மனதிற்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை திருத்தி எழுத இது பயன்படுகிறது. ஹிப்னோதெரபி அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு அதை செய்யறதுக்கு. ஃபோபியா, 1008 ஃபோபியா இருக்கு, சரி பண்ணலாம். அடிக்ஷன் சரி பண்ணலாம். சிகரெட் அடிக்கிறது, பொம்பளை பைத்தியம், கார்ட்ஸ் ஆடுறது, ரேஸுக்கு போகிறது, தண்ணி அடிக்கிறது, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. எந்த விதமான நெகட்டிவிட்டி இருந்தால் கூட அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணலாம் முடியும். ஹிப்னோதெரபி ஒன்று உபயோகிச்சே டிப்ரெஷனை சரி பண்ண முடியுமான்னா முடியாது. ஹிப்னோதெரபிங்கிறது ஹிப்னோதெரபியும் கூட ஒரு டூல். ஸோ அதனால் இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகிறத கற்றுக்கிட்டா ரொம்ப எளிமையாக சரளமாக மெடுலா ஓபலாங்கட்டா என்ன தப்பு தப்பாக வேலை பண்ணிட்டு இருக்கு அதை திருத்தி எழுத முடியும், அழிக்க முடியாது. ஒரு தடவை சப்கான்ஷியஸில் என்ன போட்டாலும் தட் வில் பி கேரிட் ஃபார் ஜென்மாஸ் அண்ட் ஜென்மாஸ். அதனால தான் பிறந்த குழந்தை 3 வருஷம் 4 வருஷம் எல்லா கண்ட்ரி கேபிட்டல் பேரை சொல்லும், எல்லா சங்கீத கர்நாடக இசை ராகங்களின் பெயர்களை சொல்லும். அது கையில் ஒரு மேண்டலினோ கிட்டாரோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு வாசிக்க தெரியும். பூர்வ ஜென்மத்தினுடைய பிரதிபலிப்பு. எல்லா ஸ்லோகத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடும் குழந்தை, பிறந்த குழந்தை. எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது, எல்லாம் சப்கான்ஷியஸ்ல இருந்து பவுன்ஸ் ஆகுது.
அதனால தான் உங்கள் மாதிரி நான் இல்லை, என் மாதிரி நீ இல்லை. நான் கேரக்டர் வைஸு பிஹேவியர், கேரக்டர், ஆட்டிடியூட், ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு மாதிரி இருக்காருன்னா பிகாஸ் ஆஃப் சப்கான்ஷியஸ். சப்கான்ஷியஸில் இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி சப்கான்ஷியஸுக்கு போகிற ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு போகிறதுக்கு சில டெக்னிக் இருக்குது. அதை கற்றுக்கிட்டா கண்டிப்பாக 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 மண்டைக்குள்ளே என்ன தப்பு தப்பாக இருக்குது அதை திருத்தி எழுதலாம்.